இந்த அடிப்படையில் சீட்டு குலுக்கிய போது யூனுஸ் நபியின் பெயர்தான் வந்தது. அவர் கடலில் குதித்தார். அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. மிக பிரம்மாண்டமான ஒரு மீன் யூனுஸ் நபியை விழுங்கிக் கொண்டது. யூனுஸ் நபி மீனின் வயிற்றுக்குள் சென்றார். தான் சோதிக்கப்படுவதை அறிந்தும் கொண்டார். அவர் மீன் வயிற்றில் இருந்து கொண்டு, لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. நீ தூய்மையானவன். நான் அநீதமிழைத்தோரில் ஆகிவிட்டேன் என்று பிரார்த்தித்தார். அல்லாஹ் அவரது பிரார்த்தனையை அங்கீகரித்தான். மீன் அவரை கரையில் துப்பியது. அவர் கடற்கரையில் பலவீனமான நிலையில் இருக்கும்போது அல்லாஹ் சுரைக்காய் கொடியை வளரச் செய்து அவருக்கு நிழல் கொடுத்தான். யூனுஸ் நபியின் மக்கள் வேதனையின் அடையாளத்தைக் கண்டு அல்லாஹ்விடம் மன்னிப்புக் கேட்டனர். அவர்களின் ஈமானும் தவ்பாவும் அவர்களை பாதுகாத்தது. யூனுஸ் நபியும் சோதனையிலிருந்து மீண்டு கொண்டார். இத்தகைய மேலும் இஸ்லாமிய கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் அன்பான விருப்பங்களை அனுப்பவும். அஸ்ஸலாமு அலைக்கும்.